ஒரு நிமிஷம் கேளுங்க. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. அத உங்கள்ட்ட சொல்லலான்ட்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPA VIBES. அவங்க வீட்ல வந்து அம்மா வந்து கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பையன் வேகமா வந்துட்டு பயந்து போய் நிக்கிறான் அப்படியே. என்ன இப்படி பயந்து போய் நிக்கிறானேன்னு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. நான் மார்க் சரியா வாங்கலம்மா அப்படின்னோனே, சரி அடுத்த தடவ பார்த்து வாங்கு அப்படின்னோனே, அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அம்மாவா? கத்துவாங்களே! பயத்துல தானே வந்தேன். இப்படி சொல்றாங்களே! அப்படின்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட் வராரு. நான் வந்து என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன் அப்படின்ட்டு கதவுகிட்ட வந்து சொல்றப்போ, "போயிட்டு வாங்க நல்லபடியா" அப்படின்ட்டு. உடனே அவர் கேட்குறாரு, "நீ என்ன எப்பவுமே கோச்சுப்ப, ஒழுங்கா வாங்க, பத்திரமா வாங்க, சீக்கிரமா வாங்கலாம் சொல்லி ஒண்ணுமே சொல்லலையே" அப்படின்னோனே, அந்த அம்மா ஒண்ணுமே பதில் சொல்லல. அப்போ பொண்ணு வரா. வந்துட்டு, "அம்மா என் கார வந்து நான் இடிச்சுட்டேன். சின்னதா டென்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அது என்ன பண்றதுன்னு தெரியல" அப்படின்னு பயந்துகிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறப்போ, அவங்க சிரிச்சுக்கிட்டே, "சரி ரிப்பேர் குடுத்து அத சரி பண்ணிக்கோ" அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது! எல்லாத்துக்கும் கத்திட்டு இருக்கிற நம்ம அம்மா, இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு, டின்னர்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த அப்பா கேட்குறாரு மனைவிட்ட, "ஏன் நீ ஒரு மாற்றம் தெரியுது உனக்குள்ள. என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ யாரையுமே கண்டிக்கிறது இல்ல. எதுவுமே கத்துவ எப்பவுமே எமோஷனல் ஆவ. எதுவுமே ஆகலையே. என்னாச்சு?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க வாழ்க்கைங்கிறது என்னங்கிறது. என்னோட டியூட்டி வீட்ல வந்து உங்க மேல அன்பு காமிக்கிறது. வழி நடத்துறது அவ்வளோதான். அதுக்கு மேல நீங்க பண்ற காரியத்துக்கெல்லாம் நான் பொறுப்பு எடுத்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்க முடியாது. பல அம்மாக்கள் நம்ம இத தான் செஞ்சுட்டு இருக்கோம்ல வீட்ல. குடும்ப தலைவிகளா. நாம தான் வீட்ல நடக்கிற எல்லாத்துக்கும் பொறுப்புன்ட்டு, நம்ம தலையில எல்லா பிரச்சனைகளையும் போட்டுட்டு, நாம தலைவலிய கொண்டு வந்துக்கிறோம் இல்லையா? அந்த அம்மா செய்ற மாரி முயற்சி செய்யலாமே. உடனே பொண்ணு கேட்கிறா அம்மாட்ட, "ஆமா அப்படின்னா எங்க மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிருச்சா?" அப்படின்ட்டு. அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, அதே பொறுமையோட, "பாசம்லாம் குறையல. ஆனால் நீங்க பண்ற செயலுக்கு நல்லதோ, கெட்டதோ, அந்த பலன் உங்களுக்கு தான் போய் சேரும். அதுல எனக்கு பொறுப்பு இல்லங்கிற உணர்வு வந்தது அவ்வளோதான். ஸோ நான் உங்கள மாற்ற முடியாது." அப்படின்னோனே, அந்த பையன் தானா போய் ரூம்ல போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா, அம்மாக்கு பதில் சொல்லணும்னு இல்ல. தன் பொறுப்ப உணர்ந்து. அந்த பொண்ணு நேரா போய் கார ரிப்பேர் பண்றது, சர்வீஸ் பண்ணிட்டு ஒழுங்கா ஓட்டணுங்கிற மனநிலையோட கிளம்பினான். இதுவுமே தான் கத்துக்கணுங்கிறதுனால. அந்த கணவனுமே, "அம்மா நான் போயிட்டு 2 மணி நேரத்துல வந்துருவேன்ம்மா" அப்படின்னு மனைவிட்ட சொல்றாரு. மனைவி கேட்பாங்கிறதுக்காக இல்ல. தன் பொறுப்ப உணர்ந்ததுனால. இப்போ இந்த வீட்ல ஒரு மாற்றத்தினால அமைதியான சூழல், எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு வந்தது. இது நம்ம வாழ்க்கையில முயற்சி செஞ்சு பார்க்கலாம்ல? ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ சோ மச். பை பை.